ஏசாயா 51வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்தோம். அதில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். சீயோனிலே, தேவனுடைய ஆலயத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே இந்த மாதத்திலே உண்டாயிருக்க வேண்டிய ஒரு காரியம் சந்தோஷம். தேவனுடைய ஆலயத்திலே உண்டாயிருக்க வேண்டிய ஒரு காரியம் மகிழ்ச்சி. கர்த்தருடைய சமூகத்திலே உண்டாயிருக்க வேண்டிய ஒரு காரியம் துதி. தேவனுடைய சமூகத்திலே உண்டாயிருக்க வேண்டிய ஒரு விசேஷம் கீத சத்தம். இந்த மாதத்தில் கீத சத்தத்திற்கு குறைவு இருக்கக்கூடாது. இந்த மாதத்தில் துதிக்கு குறைவு இருக்கக்கூடாது. வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்திலே, அதாவது சீயோனிலே கீத சத்தம் உண்டாயிருக்குமாம், துதி உண்டாயிருக்குமாம், சந்தோஷம் உண்டாயிருக்குமாம், மகிழ்ச்சி உண்டாயிருக்குமாம். வேத வசனம் சொல்லுகிறது, நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அப்ப உங்களுக்குள்ளாய் எப்படி சீயோனிலே கர்த்தர் சொல்லுகிறார் இந்த 4 ஆசீர்வாதங்களும் இருக்கணுமோ, அதே போல உங்களுடைய சோதரம் சபையிலும் தேவனுடைய ஆலயத்தில் சீயோனில் இந்த 4 ஆசீர்வாதங்களும் இருக்க வேண்டும், இருக்க செய்ய போகிறார் கர்த்தர். சபையில இந்த ஆசீர்வாதங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையிலும் உங்களுக்குள்ளும் இந்த 4 ஆசீர்வாதங்களையும் தேவனாகிய கர்த்தர் கொண்டு வருவார். இந்த 4 ஆசீர்வாதங்கள் என்ன? சத்தமா சொல்லுங்க. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ளாய் பிசாசு ஒரு மனிதனுடைய சமாதானத்தை கெடுக்கிறவன். வசனம் சொல்லுகிறது, பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அல்லாமல் வேறொன்றுக்கும் வரான். he has no other purpose. நிறைய மனிதர்கள் பிசாசோடு அக்ரிமெண்ட் போட நினைப்பார்கள். நிறைய மனிதர்கள் உலகத்தோடு ஒத்து வாழலாம், உலகத்தோடு தங்களை அப்படியே கொஞ்சம் அப்படி போய் அப்படி இருந்துக்கலாம் நினைப்பார்கள். ஆனால் பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அல்லாமல் he has no other purpose. உங்களுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுடைய மகிழ்ச்சியையும் உங்கள் வாயில் உண்டாகிற துதியையும் திருட வருவானே அல்லாமல் வேறொன்றுக்கும் அவன் வருகிறதில்லை. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அநேக துன்பங்களையும் துக்கங்களையும் அநேக பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில பிசாசு அனுப்ப நினைக்கிற வேளையில் உங்களுக்குள்ளாய் ஒரு சத்தம் உண்டாக வேண்டும். அது என்ன சத்தம் தெரியுமா? எனக்குள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் எனக்குள் உண்டாயிருக்கும் என்கிற சத்தம். எந்த விதத்திலே பிசாசு உங்களை ஒடுக்க நினைத்தாலும், எந்த விதத்திலே பிசாசு உங்களை குறைக்க நினைத்தாலும், எந்த விதத்திலே பிசாசு உங்களுக்கு கஷ்டத்தை கொண்டு வர நினைத்தாலும், எந்த விதத்தில் உங்களுடைய சத்துருவானவன் உங்களை நிந்திக்க நினைத்தாலும், நமக்குள்ளே இருந்து புறப்பட வேண்டிய 4 காரியங்கள் எல்லாரும் சொல்லுங்க. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாயிருக்கும். அப்படி உண்டாயிருக்கும். ஏன்? இந்த வசனம் சொல்லுகிறது, how can a man develop like this? எப்படி ஒரு மனிதனால் இப்படி சந்தோஷமாய் மாற முடியும்? இந்த உலகம் பிரச்சனை நிறைந்தது, இந்த உலகம் கஷ்டம் நிறைந்தது, இந்த உலகம் வனாந்தரம் போல இருக்கிறது. உலகத்துல சந்தோஷம் இல்லை, உலகத்துல நல்ல நிகழ்ச்சிகள் இல்லை. உலகத்தை எங்க திருப்பினாலும் எல்லா இடத்துலயும் ஒரு பிரச்சனை, எல்லா இடத்துலயும் ஒரு ப்ராப்ளம், எல்லா இடத்துலயும் ஒரு கஷ்டம், எல்லா இடத்துலயும் ஒரு கெட்ட செய்தி. கெட்ட செய்திகள் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறதை விட எனக்கும் கெட்ட செய்திக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். இந்த உலகம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறது. இதோ என் ராஜாதி ராஜா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரம் வரப்போகிறார். பூமியை அவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் பரலோகத்திற்கு கொண்டு போக அவர் வரப்போகிறார். உலகம் முடிய போகும் பொழுது அன்பு தணிந்து போகும். வசனம் சொல்லுகிறது, அன்பு தணிந்து போகும். ஸ்தோத்திரம். ஆமா, எவ்வளவு கஷ்டமாய் உலகம் போய் கொண்டிருக்கு. இவ்வளவு கஷ்டம் இருக்கும் பொழுது கேட்கலாம் நீங்க, பாஸ்டர், டு யூ எக்ஸ்பெக்ட், நீங்க இந்த கஷ்டம் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ சமாதானமின்மை இருக்குது, இவ்வளோ தேவை எங்களுக்கு சுற்றிலும் இருக்கிறது, எப்படி நாங்க சந்தோஷமா இருப்போம், எப்படி நாங்க மகிழ்ச்சியா இருப்போம்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதே வசனம் ஒன்று சொல்லுகிறது. என்ன தெரியுமா? சீயோனுக்கு தேவனாகிய கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். தேவனாகிய கர்த்தர் தாமே சீயோனுக்கு ஆறுதல். இந்த உலகத்தில் வேற எதுவும் மனிதர்களுக்கு ஆறுதல் அல்ல. அதனால தான் வேற எந்த மனிதர்களுக்கும் எது ஆறுதலாய் இருந்தாலும் அதே ஆறுதல் அவர்களுக்கு பிரச்சனையாய் முடிகிறது. மனிதன் தனக்கு போதை வஸ்துக்கள் ஆறுதல் என்று நினைக்கிறான்.
அது கொஞ்ச நாளுக்கு பிறகு அதுவே சர்ப்பமாய் மாறி அவனை கொத்துகிறது, அவனை கஷ்டப்படுத்துகிறது. ஆறுதலாய் ஒரு மனிதனை நினைக்கிறான், அதே மனிதனுக்கு அவன் பயப்பட வேண்டிய சூழ்நிலைமை மாறுகிறது. சிம்சோன் ஆறுதலாய் தெளிலாளை நினைத்தான், தெளிலாளை அவனுக்கு பிரச்சனையாய் மாறினால், நீங்க யாரை ஆறுதலாய் நினைக்கிறீங்களோ அந்த ஆறுதலே உங்களுக்கு பிரச்சனையாய் மாறும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆறுதலாய் நினைத்த எந்த மனிதனும் முடிவு பரியந்தம் அவன் ஆறுதலுக்குள்ளாய் இருப்பான். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு ஸ்தோத்திரம், வெற்றி, யுத்தத்தில் வெற்றி கிடைத்தால் ஆறுதல் என்று நினைத்தார்கள், உயர்வு கிடைத்தால் ஆறுதல் என்று நினைத்தார்கள், ஒரு பெரிய ஆலயம் அவர்களுக்கு கட்டப்பட்டிருந்தால் ஆறுதல் என்று நினைத்தார்கள், அந்த ஆலயமும் தங்கத்தினாலே கட்டப்பட்டிருந்தால் ஆறுதல் என்று நினைத்தார்கள், ஒரு பெரிய ராஜா கிடைச்சா ஆறுதல் நினைச்சாருங்க. சவுலை ஆண்டவர் கொடுத்தார், அவர்கள் கிடைக்க வேண்டியது எல்லாம் இந்த உலகத்தில் விரும்பி பார்த்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னா சோதனம் சாப்பிட ஏதாச்சும் கிடைச்சா ஆறுதல் நினைச்சாங்க. ஆண்டவர் மன்னாவையே கொடுத்தார். மன்னாவை கொடுத்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது போதவில்லை. மன்னா என்றால் தேவ தூதர்களுடைய உணவு. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவ தூதர்களுடைய உணவு உங்களுக்கு கிடைச்சாலும் அது ஆறுதலா இருக்காது. நிறைய பேர் நினைப்பீங்க, என் பாக்கெட் ஃபுல் ஆயிருச்சுன்னா நான் ஆறுதல் ஆயிருவேன். இல்லை, தட் இஸ் நாட் தி ட்ரூ கம்ஃபர்ட். இஸ்ரவேல் ஜனங்க அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. கறி கிடைச்சா ஆறுதலா இருக்கும்னு நினைச்சாங்க. நிறைய கறி ஆண்டவர் கொடுத்தார், காடைகளை கொடுத்தார், காடைகளை உண்டார்கள். அது அவர்களுக்கு ஆறுதலா இருக்கவில்லை, மறுபடியும் முறுமுறுத்தார்கள். இந்த உலகத்தில் எதுவும் உங்களுக்கு ஆறுதல் தராது. சகோதரா சகோதரி, நீ சேர்க்க நினைக்கிற உன்னுடைய உறவினர்கள் உனக்கு ஆறுதல் தருவதில்லை, உன்னுடைய பணம் உனக்கு ஆறுதல் தருவதில்லை, நீ பெற்றுக்கொள்ள நினைக்கிற அந்த உயர்ந்த அந்தஸ்து உனக்கு ஆறுதல் தருகிறதில்லை. எப்படியாவது லஞ்சம் கொடுத்து டிரான்ஸ்பரை வாங்கிடலாம் நினைக்கிறாயே, அந்த டிரான்ஸ்பர் உனக்கு ஆறுதல் கொடுக்காது. கர்த்தருக்கு பிரியமில்லாமல் எதை நீங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு ஆறுதல் கொடுக்காது. ஆறுதல் கொடுக்கிறது ஒன்னே ஒன்று, ஒருவர், அவர் என்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். ஒன்னே ஒன்று, அவர் தான், ஒரே ஒருவரும் அவர் தான், அதுதான் என் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கல்வி கொடுக்காத ஆறுதல், நீ அறிவு கொடுக்காத ஆறுதல், பணம் கொடுக்காத ஆறுதல் என் கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசுதான் அந்த ஆறுதல் கொடுக்க முடியும். இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வசனத்தில் கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அப்பொழுது என்ன நடக்குமா? பாலான ஸ்தலங்கள் எல்லாம் தேறுதல் அடைய செய்து. வாழ்க்கையிலே பாலான ஸ்தலங்கள் இருக்கிறதா? கர்த்தர் அதை தேற்ற முடியும். பாஸ்டர், வீட்டில் சந்தோஷம் பாலாய் போய்விட்டது, வீட்டில் சமாதானம் பாலாய் போய்விட்டது. It has been rotten, it has become useless, வேஸ்டா போயிடுச்சு. ஸ்தோத்திரம். ஒரு சட்டி பால்ல தெரியாம யாராச்சும் ஒரு விரலை கொண்டு ஸ்தோத்திரம் டிப் பண்ணி ஒரு தினம் இப்படி டிப் பண்ணி எடுத்தா போச்சு, பால் வேஸ்டா போயிடும், கெட்டு போயிருச்சு. நிறைய பேருடைய வாழ்க்கை பிசாசு விரல் வைத்ததினால் வாழ்க்கை கெட்டு போய்விட்டது. பிசாசு விரல் வச்சதினால் அவங்க வாழ்க்கையில் அவங்க யோசித்து வைத்திருந்த கனம் பாலுதான், வெண்மைதான், உபயோகம்தான், கால்சியம் தான், முக்கியம் தான். ஆனால் விரல் பட்டதினாலே கெட்டு போன வாழ்க்கை. பிசாசின் விரல், பிசாசுடைய ஏதோ ஒரு விரல், அது ஒரு பெருசா எதுவும் செய்யல, பெருசா வாழ்க்கையில கஷ்டத்தை கொண்டு பண்ணல. ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்னால நீ சமாதானத்தை இழந்து விட்டாய், ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்னால உன் இளைப்பாறுதலை நீ இழந்து விட்டாய். அது உன் இருதயத்தை அது குத்திக் கொண்டே இருக்கிறது, இளைப்பாறுதல் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட எந்த பாலாய் போன ஸ்தோத்திரம் ஸ்தலங்களை அவர் தேறுதல் அடைய செய்து. பாலாய் போன ஸ்தலங்கள், வீடு, 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 இருதயம், where somebody can live. பாலாய் போன இருதயம். இன்னொரு தொடர்ந்து வசனம் சொல்லுகிறது, வனாந்தரத்தை ஏதேன் போலவும். கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்தால் வனாந்தரம் போல இருக்கிற வாழ்க்கை ஏதேனாக மாறும். அவரால் மாற்ற முடியும். நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? உங்க வீட்டில் செழிப்பை எதிர்பார்க்கிறீங்க, உங்க வீட்டில் சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறீங்க, நீங்க வீட்டுக்கு வரும்போது உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படியணும்னு எதிர்பார்க்கிறீங்க, நிம்மதியா தூங்கணும்னு எதிர்பார்க்கிறீங்க, கரெக்டான நேரத்தில் எழும்பி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நோய் இல்லாம எழும்ப நீங்க விரும்புறீங்க. அந்த வாழ்க்கையை கொடுக்க முடிந்த ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். Only he can give such life. பணத்தை நம்பாதீங்க, பணம் ஆறுதல் தராது. நல்ல கெத்த பயங்கரமா திருமணம் முடிச்சிட்ட ஆறுதல் இல்லை, 4-5 பேர் பேக்கப்ல இருந்த ஆறுதல் நோ.
நீங்க யார் உங்களை கம்ஃபர்ட் பண்றாங்களோ, அதான் நான் சொன்னேன், யார் உங்களை கம்ஃபர்ட் பண்றாங்களோ, யார் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கறாங்களோ அவங்களே உங்களுக்கு கண்ணியா மாறுவாங்க, அவங்களே உங்களுக்கு பயப்பட வைப்பாங்க. யாரை நீங்க ஆறுதல் நினைச்சு நம்புனீங்களோ அவங்களா வந்து கவலைப்படாதீங்க, சரியாயிரும், கர்த்தர் உங்க கூட இருப்பார், நான் உங்க கூட இருக்கிறேன், நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கிறோம். இவங்க அப்படியா அப்படியா சூப்பர், நீங்க எல்லாரும் எங்க கூட இருக்கிறீங்களா, அவ்வாடா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, இவங்க எல்லாரும் கூட இருக்கணும்னே இவங்க பயந்துட்டு இருப்பாங்க. சோத்ரா சோத்ரா சோத்ரா. மனிதன் ஆறுதல் செய்ய முடியாது, ஆனா கர்த்தர் ஒரு சில மனிதர்களை அனுப்பி ஆறுதல் செய்வார். ஆனா அந்த ஆறுதலையும் ஆண்டவர் தான் பெருசா உயர்ந்திருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் மனிதர்களை அனுப்பி ஆறுதல் செய்யும் பொழுது நீங்க மனிதர்களை கும்பிட ஆரம்பிச்சிடக்கூடாது. அனுப்பின ஆண்டவரே உயர்ந்தவர், அனுப்பின கர்த்தரே உயர்ந்தவர், அனுப்பின என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயர்ந்தவர். எப்படி நிற்க முடியுது? எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு மன கஷ்டங்கள். எப்படி ஊழியம் பண்றவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. உண்மையா ஊழியம் பண்றவங்களுக்கு நிம்மதியா இருக்காது, உண்மையா ஊழியம் பண்றவங்களுக்கு சமாதானமா இருக்கிற சூழ்நிலை இருக்காது. ஆனா அதுலயும் சந்தோஷமா சமாதானமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமா, இந்த சிச்சுவேஷன் அமையாது. If we go on finding reasons, ஏதாச்சும் ஒரு காரணம் நான் சந்தோஷமா இருக்கணும்னு தேடி பார்த்தா ஒரு காரணம் இருக்காது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆறுதல் செய்கிற கர்த்தர். அப்ப வசனம் சொல்லுகிறது கர்த்தர் ஆறுதல் செய்வாராம். கர்த்தர் ஆறுதல் செய்யும் பொழுது பாழாய் கடந்த ஸ்தலங்கள் எல்லாம் அது ஆசீர்வாதமாய் மாறும், அது செழிப்பாய் மாறும். ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்தை போல வனாந்தரம் மாறும். அப்போ இது எல்லாம் நடக்கும் பொழுது தானா தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாகும். கர்த்தருடைய ஆலயத்திலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாகும். உங்களுடைய வீட்டிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாகும். அதுக்கு முக்கிய காரணம், ஏன் கர்த்தர் எனக்கு ஆறுதல் செய்ய வேண்டும். எத்தனை பேர் கேட்குறீங்க, என் தேவன் எனக்கு ஆறுதல் செய்ய வேண்டும். ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே எனக்கு ஆறுதல் செய்யணும். ஒரு மனுஷன் அல்ல, ஒரு பொருளாதாரம் அல்ல, ஒரு பொருள் அல்ல, ஒரு முன்னேற்றம் அல்ல, என் பேர பிள்ளைகள் இல்லை, என் குடும்பம் அல்ல, அவங்க எல்லாத்தையும் நீங்க எனக்கு சந்தோஷமா கொடுத்திருந்தாலும் என் ஆறுதல் நீர்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப வசனம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்க. ஏசாயா 52வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எருசலேமின் பாழான ஸ்தலங்களை முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆறுதல் செய்து மீட்டுக் கொண்டார் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க, ஸ்தோத்திரம், வசனம் சொல்லுகிறது பாழான ஸ்தலங்களாய் இருந்தாலும் அவர்கள் முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். முழங்கி ஏகமாய். எல்லாரும் சொல்லுங்க, முழங்கி. அது இப்படி சொல்லக்கூடாது, சத்தமா. ஸ்தோத்திரம். முழங்கி அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாட்டு பாடுனா அதிரணும். ஹல்லேலூயா. எல்லாமே ஈக்குவேஷன்ஸ். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாருமே ஈக்குவேஷன்ஸ். நீங்க நிறைய பேர் நினைப்பாங்க, ஆண்டவர் சமாதானம் சந்தோஷம் எனக்கு தந்தார் என்றால் நான் முழங்கி சத்தமிடுவேன். ஆண்டவர் சொல்லுவார், நீ முதல்ல முழங்கி சத்தமிட்டு துதித்து பாடு, உனக்கு சந்தோஷம் சமாதானம் தானா கிடைக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. எல்லாமே தான். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எவ்வளவு முழங்கி ஜெபிக்கணும், எவ்வளவு முழங்கி தேவனை ஆராதிக்க வேண்டும். ஏன் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிற சபைக்கு நம்ம போகிறோம்? ஏன் ஆவிக்குரிய சபையை தேட வேண்டும், அபிஷேகம் பெற்ற சபையை தேட வேண்டும்? ஏன்னா அங்கதான் தேவனுடைய சத்தமும் ஜனங்களுடைய சத்தமும், கேதுரு மரங்களை முறிக்கக்கூடிய கர்த்தர் சத்தம், அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்குள்ளும் ஒரு சத்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம் சிங்கத்தின் பிள்ளைகள். பிசாசு வேஷம் போடுகிறவன் உண்மையான யூதா கோத்திரத்து சிங்கம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரவரித்த பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் சத்தத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தின பொழுது அலங்கம் உடைந்தது. கானானுக்கு கிடைச்ச முதல் வெற்றியே ஆராதனையிலே. உங்களுக்கு வரப்போகிற நாட்களிலும் வரப்போகிற வருஷத்திலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற பெரிய வெற்றிக்கு காரணம் துதி சத்தமாய் மாற போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ கர்த்தர் ஆறுதல் செய்ய வேண்டும். இதுதான் ஜெபம். அப்ப கர்த்தருடைய ஆறுதல் என்கிறது சீயோனுக்கு உண்டு. கர்த்தருடைய ஆறுதல் என்கிறது தேவனுடைய சபைக்கு உண்டு. தேவனுடைய ஆறுதல் என்கிறது தேவனுடைய சபையாகிய உங்களுக்கு உண்டு. கர்த்தருடைய ஆறுதல் இங்க தான் இருக்கும். தேவனுடைய சந்நிதியில் ஆனந்த சந்தோஷமும்
தேவனுடைய பிரகாரங்களில் சமாதானமும், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் அவருடைய ஆறுதலும் இருக்கிறது. அதான் கர்த்தர் சொல்லுகிறார், தாவீது அதை உணர்ந்தவன். அப்ப கர்த்தர் ஆறுதல் செய்கிறார், இதுதான் நமக்கு தெரிந்தது. கர்த்தர் ஆறுதல் செய்வார், இது ஒருக்கே தெரிந்தது. ஆனா எப்படி, எதை வைத்து? வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை வாசிங்க என்னோட இணைந்து. எப்படி என்றால், நாங்கள் மக்கேதானியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இங்கே பவுலும் அவனோடு இருந்தவர்களும், வசனம் சொல்லுகிறது, சரீரத்திற்கு இளைப்பாறுதல் இல்லாமல், ஒன்றும் இல்லாமல், எப்பக்கத்திலும் உபத்திரவப்பட்டு, புறம்பே போராட்டங்கள் உள்ளே பயங்கள். எல்லாரும் சொல்லுங்க, புறம்பே போராட்டங்கள் உள்ளே பயங்கள். சொல்லுங்க, வெளியே போராட்டம் உள்ள பயம். அதான் கர்த்தர் கேட்கிறார், நான் உங்களுக்கு ஆறுதல் செய்யும் பொழுது நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்படிங்கிற வசனம் இதுக்கு முன்னாடி நம்ம வாசித்த அதிகாரத்தில் ஏசாயாவிலே உண்டு. கர்த்தர் ஆறுதல் செய்தால் உள்ள பயம் இருக்காது. இப்போ ரிவர்ஸ்ல எடுத்து பாருங்க, கர்த்தர் ஆறுதல் செய்யாதவர்களுக்கு இருதயத்தில் எப்பொழுதும் பயம் இருக்கும். என்ன நடக்கும், எப்போ நடக்கும், ஏது நடக்கும், சோத்திரம் ஏதாச்சும் நடக்குமா, ஆபத்து வருமா, ஏதோ சரியில்லை, மனசு பயமா இருக்கு, ஏதோ வெயிட்டா இருக்கு, ஏதாச்சும் நடந்துருமோன்னு பயமா இருக்கு, என் பிள்ளைய நான் எப்படி அனுப்புறது. சோத்திரம், யாருடைய இருதயத்தில் பயம் இருக்கும் என்றால், கர்த்தருடைய ஆறுதல் இல்லாதவர்கள் இருதயத்திலே பயம் இருக்கும். வசனம் சொல்லுகிறது, வெளியே சோத்திரம் உபத்திரவங்கள், வெளியே புறம்பே போராட்டங்கள். வெளியே போராட்டம். எத்தனை பேர் லைஃப் இப்படி இருக்குது? வெளியே கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, போராடி உழைக்கிறீங்க, உள்ள ஏதாச்சும் நடந்துட்டுனா என்ன செய்ய, திடீர்னு பலவீனமாயிட்டா என்ன செய்ய, ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன செய்யங்கிறது பயம். யார் இந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகிறது. தேவன் ஏதோ ஒரு செய்தியை உங்களுக்கு அனுப்பி உங்களை ஆறுதல் அடைய செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. வெளியே போராட்டங்கள், உள்ளே பயத்தோடு இருக்கிற சகோதரா சகோதரி, பவுலும் அப்படிதான் இருந்தார். எனக்கு மட்டும்தான் இந்த போராட்டம் இல்லை. Even Apostle Paul had that. Apostle Paulக்கு அந்த பிரச்சனை இருந்தது, அந்த போராட்டம் இருந்துச்சு, உள்ள பயம் இருந்தது. இல்ல போராட்டமே எனக்கு இல்லைன்னு சொல்ற பக்திமான்கள் யாரும் இருக்கிறீங்களா? யாரும் இருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் எனக்கு போராட்டங்கள் அப்பப்போ இருக்குது, அதுலலாம் நான் ஜெயிச்சுட்டு இருக்கிறேன், இன்னும் ஜெயிப்பேன்னு விசுவாசிச்சு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில போராட்டம் இருக்கும். போராட்டம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க அந்த வைடான வாசல்ல போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த புசத்துல நல்லா பறந்து திரிந்து கஷ்டமே இல்லாத வாழ்க்கை. அந்த பாதையுடைய முடிவு ஒரு கேட், அது ஒரு வாசல். என்ன வாசல்னு பைபிளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த பூமியிலே அநேக உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு போராட்டம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக பயங்களும் இருக்கணும். பயம் இல்லை பயம் இல்லைன்னு சும்மா சொல்லக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் பயந்து வாழணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும். என் குடும்பம் கர்த்தருக்கு பயப்படணுங்கிற பயம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்றவங்க பாக்கியவான்கள். என் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், என் பேர பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடக்கணுங்கிற பயம் எனக்குள்ள இருக்குதுங்கிறவங்க பாக்கியவான்கள். நிறைய பேருக்கு அந்த பயம் கிடையாது. என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளை நல்ல இடத்துல செட்டில் ஆகணும், போற இடத்துல சந்தோஷமா இருக்கணும். அது உங்க வேலை இல்லை, அது கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு இருக்கிற போராட்டங்கள், உங்களுக்கு இருக்கிற பயங்கள் மத்தியிலே, இங்க பவுலுக்கு அவ்வளவு போராட்டங்களும் அவ்வளவு உபத்திரவங்களும் இருந்தது. ஆனாலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். முதலாவது நீங்க எழுதிக்கொள்ளணும், கர்த்தர் யாருக்கு ஆறுதல் செய்கிறார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிறார். சிறுமைப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், குறைத்து பார்க்கப்பட்டவர்கள். அதான் வசனம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். It might be any reason, எந்த காரணமா இருந்தாலும் உங்களுக்குள்ள பெருமை வந்தா கர்த்தர் உங்களுக்கு எதிர்த்து நிற்பார். நமக்கு அது வேண்டாம். கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்தினால் நன்றின்னு சொல்லுங்க. எங்க பிரச்சனை வரும்னா ரொம்ப எதிர்பார்க்கறதுல பிரச்சனை வரும். தேவன் யாருக்கு
சோதரம் ஆறுதல் அளிக்கிறாராம். எல்லாரும் சொல்லுங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு. இப்போ சிறுமைப்பட்டவர்கள், அங்கே பவுலும் அவனோடு இருந்தவர்களும் சிறுமைப்பட்டு உபத்திரவப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போ தேவனாகிய கர்த்தர் தீத்துவை அனுப்பி, தீத்து வந்து கொண்டு வந்த காரியங்கள் என்னவென்றால், அவன் வந்ததினால் மாத்திரமல்ல, வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தியதினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். பவுல் ஆறுதல் அடைந்ததுக்கு முக்கிய காரணம், அங்க இருந்த ஜனங்கள் அவர்களிடத்துல நல்ல செய்தியை தீத்து கொண்டு வந்து கொடுத்தான். கர்த்தர் அனுப்பி வைத்தார். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு ஆறுதல் வரும். என்ன? எங்கேயோ இருந்து நல்ல செய்தியை உங்களுக்கு கர்த்தர் கொண்டு வந்து சிறுமைப்பட்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, பிரிங் மீ a good news, எனக்கு ஒரு நல்ல செய்தி கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், உபத்திரவப்பட்டு கொண்டு இருக்கிறேன், ஆனால் இந்த உபத்திரவங்களின் மத்தியிலே ஒரு நல்ல செய்தி எனக்கு கிடைத்து நான் ஆறுதல் அடைய நீர் எனக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நானும் ஆறுதல் அடைந்து, 7வது வசனத்து கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபர்ஸ்ட் தீத்து ஆறுதல் அடைந்தான். அவன் கொண்டு வந்த செய்தியினாலே பவுல் சொல்லுகிறான், நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். இப்ப கர்த்தர் அவர் ஆறுதலை கொண்டு வந்துறார். யாருக்கு? சிறுமைப்பட்டவர்களுக்கு. சிறுமைப்பட்டவர்கள் இந்த ஆறுதலை பெறும் பொழுது உடனே அவங்களுக்குள்ள ஒரு 4 காரியம் வரணும். 4 காரியத்தை சொல்லுங்க. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும். திரும்ப சொல்லுங்க, சத்தமா கீத சத்தமும். இது குறையவே கூடாது. ஏன்? கர்த்தர் எனக்கு ஆறுதல் செய்கிறார். சோத்திரம். ஏசாயா 49வது அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 856வது பக்கம். வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிக்கூறு, பர்வதங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சிறுமப்பட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்வார்னு விரும்புகிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப பயங்கரமாக பெரிய ஆளாக இருக்கணும், பயங்கர பணக்காரனாக இருக்கணும், பெரிய முன்னேறினவனாக இருக்கணும், எல்லார் முன்னாடியும் ஒரு பாஸ் மாதிரி பெருமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் சோத்திரம். கர்த்தரை நம்ம பக்கமாக திருப்பிக் கொள்கிறதற்கு ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 13வது வசனத்தில் கடைசி பகுதியை பாருங்க. சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை யார் வருத்தப்படுத்தி இருந்தாலும் சரி, உங்களை யார் வேதனைப்படுத்தி இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு 5 பேர் சேர்ந்து உங்களை குறைச்சி பேசியிருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடத்துல யாரோ உங்களை நிந்தித்து பேசியிருந்தாலும் சரி, நீங்கள் தேவனுடைய சோதனம் சிறுமைப்பட்டிருக்கிற அவருடையவர்களாக இருக்கிறபடினால் கர்த்தர் உங்களுக்கு இந்த நாட்களிலே, இந்த மாதத்திலே, இந்த வாக்குத்தத்தத்தின்படி அவர் ஆறுதல் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவானுக்கு கிடைச்ச பாக்கியம், அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டு ஆறுதல் பெறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய தோளில சாய்ந்து கொள்ள எத்தனை பேருக்கு ஆசை? ஹல்லேலூயா. யோவானை போல நான் அவரால் ஆறுதல் பெற வேண்டும். யோவானுக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும். சிலுவையிலே இயேசு மரிக்கும் பொழுது சிலுவையின் அடியிலே நின்ற யோவான், அப்போஸ்தலனாகிய சீஷனாகிய யோவான், அவ்வளவு விரும்பின கர்த்தரை அவன் விரும்பினா. இயேசு மேல அவ்வளவு அன்பு அவனுக்கு. சோத்திரம். அவ்வளவு அன்பு வைத்திருந்தனால தான் கர்த்தர் அவனுக்கு பெரிய வெளிப்பாடுகளை கொடுத்தார். ஸ்தோத்திரம். நீங்க கர்த்தர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்க? இயேசுட்ட அதிக ஆறுதலை எதிர்பாருங்க. அவர் ஆறுதலை பொழிகிறவர். ஹல்லேலூயா. தாய் போல தேற்றுகிறவர், தந்தை போல சுமக்கிறவர். There can be no one like Jesus who could comfort you. இயேசு கிறிஸ்துவை போல் உண்மையான அன்பை காட்ட இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஒரு நாள் வரும், நீங்கள் இயேசு மேலே அன்பை எதிர்பார்த்திருந்தீங்கன்னா மனிதர்கள் உங்களை கைவிடும் பொழுது அவர் உங்கள் மேல் அன்பு காட்டுகிற நாள் வரும். அல்லேலூயா. ஏசாயா 57வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 863வது பக்கம் 18வது வசனம் நான் வாசிக்கிறேன். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, திரும்பவும் அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். எப்படியா? முதல்ல சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்கிறார். If you are humble in your spirit, இதயத்தில் சோத்திரம் ஹம்புலா இருக்கிறீங்களா?
தாழ்மை உள்ளவர்களா இருக்கிறீங்களா? சிறுமைப்பட்டவர்களா இருக்கிறீங்களா? அப்போ கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார் நிச்சயம். இரண்டாவது, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் வழிகளை நான் பார்த்து, எல்லாரும் சொல்லுங்க, வழிகளை பார்த்து ஆறுதல் செய்வார். இப்போ ஆண்டவர் ஆறுதல் கிடைக்கணும்னா உங்க வழியை பார்ப்பார். how you are behaving, எப்படி நடந்து கொள்றீங்க, தேவனுடைய வழிகள். நான் உடனே இந்த வார்த்தையை பார்த்தோன்னே பைபிள் எடுத்து கொஞ்சம் வாசிச்சு பார்த்தேன். நிறைய இடத்துல தேடினேன் என்னென்ன வழிகள், வேதனை உண்டாக்கும் வழிகள். ஆங்கில பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது டிஸ்ட்ரக்டிவ் வேஸ், அப்படின்னா அழிவை கொண்டு வரும் வழி. ஒரு சில வழியிலலாம் நடந்தா அந்த வழியில கண்டிப்பா அழிவு வரும். ஒரு சில வழியில நடந்தா அந்த வழியில கண்டிப்பா வேடன் இருப்பான். ஒரு சில வழியில நடந்தா அந்த இடத்துல கண்டிப்பா சிங்கம் பதிவிருக்கும். ஒரு சில வழியில நடந்தா கண்டிப்பா அங்க கண்ணி இருக்கும். பைபிள் சொல்லுகிறது, நமக்கு நடக்கக்கூடிய சிறந்த வழி வேத வழி, இயேசு காட்டுகிற வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவின் வழி. அதுதான் அந்த குறுகின வழி, கொஞ்சம் பாடு உள்ள வழி, கொஞ்சம் சிரமப்பட்ட வழி, அவரையே பார்த்துட்டு போகிற வழி. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஆறுதல் செய்யணுமா, நான் உங்களுடைய வழிகளை பார்ப்பேன். நான் நீ எப்படி நடக்கிற, எப்படி நீ பேசுற, how you behave. பணக்காரனாக நிறைய வழி இருக்குது, உயர நிறைய வழி இருக்குது, சபையை பெருசா கட்ட நிறைய வழி இருக்கிறது, சபையில நிறைய ஆட்களை வர வைக்க நிறைய வழி இருக்குது. ஆனால் நாம் விரும்புகிற எதிர்பார்க்கிற ஒரு வழி, இது கர்த்தர் காட்டுகிற வழி. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க நல்லா படிக்க நிறைய வழி இருக்கு, சோத்திரம். நிறைய சம்பாதிக்க நிறைய வழி இருக்கு, நிறைய வழி இருக்கு, நல்லா சம்பாதிக்கலாம், என்னன்னாலும் பண்ணலாம். ஆனால் எதுல ஆறுதல் இருக்கும் தெரியுமா? இயேசு காட்டுகிற வழியில். ஹல்லேலூயா. இதனால நிறைய வழியில வித்தியாசமா சம்பாதிச்சுட்டு கடைசி தூங்க முடியாம இருப்பாங்க. ஆனா இயேசுவை நம்பி கொஞ்சமா நல்லா கொஞ்சோண்டு சம்பாதிச்சுட்டு கொஞ்சோண்டு இருந்துட்டு இருக்கிறவங்க நல்ல நிம்மதியா இருப்பாங்க. நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு ஆறுதல் தர வல்லவராக இருக்கிறார் என் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த வசனம் இப்படியாக சொல்லுது. எபிரேயர் 3வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும், எபிரேயர் 3வது அதிகாரம் 300வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்க. 10-11 வசனங்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி, அடுத்த வசனம், என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்றும் என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வழிகளை அறியாதவர்கள். அவங்க வசனத்தில் 10-11 வசனம், ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்று. வழுவி போகிற இருதயம், பின்வாங்குகிறவர்கள். ஒரு நாள் கீழ்ப்படிவாங்க, கர்த்தர் சொன்ன அடுத்த நாள் கீழ்ப்படிய மாட்டாங்க. தேவன் ஒன்றை சொல்தால் அதை ஒன்றை ஃபர்ஸ்ட் நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க, 2 நாள்ல வழுவி போயிடுவாங்க. வழுவி போகிறவர்கள், வழி விலகி போகிறவர்கள். இரண்டாவது, கர்த்தர் அதே வார்த்தையிலே சொல்லுகிறார், என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி. எல்லாரும் சொல்லிட்டு உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், என்ன செஞ்சாலும் அதுல தேவனுடைய வழி எது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சு செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. செய்றீங்களா? பிறந்த நாள் கொண்டாடினா, திருமணம் நடத்தினா, பிரதிஷ்டை வச்சா, சண்டே ஸ்கூல்ல இருந்து ஒரு பிள்ளை சோத்திரம் யூத் மீட்டிங்க்கு செலக்ட் ஆயிடுச்சுன்னா, சோத்திரம் பணம் சம்பாதிக்கிறதுல, பணத்தை சேர்த்து வைக்கிறதுல, மாப்பிள்ளை தேடுறதில்ல, பொண்ணு தேடுறதில்ல, நல்லா படிக்கிறதுல, காலேஜ் செலக்ட் பண்ணுறதில்ல, ஒவ்வொன்றிலையும் இயேசுவின் வழிகளை நான் ஆராய்ச்சி செய்து கர்த்தருடைய வழி இதுதான் நான் டைம் எடுத்து, இல்லைன்னா பாஸ்டர்ஸ்ட, இல்லைன்னா என் பெற்றோர்களிடத்தில், ஆவிக்குரிய பெற்றோர்களிடத்தில் நான் கேட்டு அந்த வழியில் நடக்க முயற்சி செய்கிறேன்னு சொல்கிறவங்க, இல்லை இனியாவது செய்வேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாத்துலேயும் கர்த்தருடைய வழின்னு ஒன்று உண்டு. எல்லாத்துலேயும் கர்த்தருடைய வழி. நீங்கள் சமைச்சாலும் தேவனுடைய வழின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, அதுலேயும் கர்த்தருடைய வழின்னு இருக்குது. அந்த வழிகளை அறிந்து கொள்ளணும்னா உங்களுக்குள்ள தேவ வசனங்கள் ஸ்தோத்திரம் 100க்கு 100 பதியப்பட்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வழிகள் இந்த பைபிளில் இருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவங்க என் வழியை அறியாதவர்கள் என்று சொல்லி அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று கோபத்திலே ஆணையிட்டேன். நான் சொல்றேன், என் வழி அவங்களுக்கு தெரியல, அதனால இளைப்பாறுதல் இல்லை.
அப்ப ஆறுதல் எங்கே? தேவனுடைய வழிகளில். நீங்க ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க செஞ்சுட்டு பாஸ்டர்ல எனக்கு நிம்மதியே இல்லை அப்படிங்கிறீங்களா? அதை செலக்ட் பண்ணும்போது நீங்க கர்த்தருடைய வழியை செலக்ட் பண்ணி இருந்தீங்கன்னா, இல்லை தேவனுடைய வழியிலே அதை செஞ்சிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார். ஒருவேளை இளைப்பாறுதல் இல்லை, ஒருவேளை அதை தேவனுடைய வழியை சரியா நீங்க செலக்ட் பண்ணாம மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கர்த்தரிடத்துல இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் அவர் கோபத்தை மாற்றி நம்மேல் இரக்கமாய் மாறுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. the things we do, ஒரு ப்ராஜெக்ட் செய்றீங்க, ஒரு விஷயத்தை செய்யறது, அது இளைப்பாறுதல் இல்லையா, நிம்மதி இல்லையா, நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் ஒருவேளை உங்க வழி இல்லாம நான் வேற வழியில போயிட்டேனோ என்ன மன்னிங்கன்னு கர்த்தரிடத்துல கேளுங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்வார், அவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். இன்னொரு வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். சங்கீதம் 119வது சங்கீதம் 49 50வது வசனத்தை நீங்கள் வேத புஸ்தகத்தில் 746வது பக்கத்தில் எடுத்து வாசிக்கலாம். 49 50 வாசிங்க. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. தேவனுடைய ஆறுதல் எந்த வழியா வரும்? தேவனுடைய ஆறுதல் எப்படி கிடைக்குமா? கர்த்தர் நம்மை நம்ப பண்ணின வசனம். எப்படி சொல்லுங்க? கர்த்தர் எனக்குன்னு கொடுத்த வசனம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்குன்னு. இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன வசனத்தை கொடுத்திருக்கிறார்? நாலு சொல்லுங்க. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை மனதில் நினைச்சிட்டு இந்த மாதத்துல எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கர்த்தர் நம்மை நம்ப பண்ணின அந்த வசனத்தை நினைச்சு, ஆண்டவர் எனக்கு இதை சொல்லி இருக்கிறார், நான் ஆறுதலாக இருப்பேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னொரு ஆறுதல் வருகிற விதம் என்ன? ஏசாயா 28வது அதிகாரம் வேகமா எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 28வது அதிகாரம் 11 12 ஆகிய வசனங்களை வாசிப்போம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். எது ஆறுதல்? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆறுதலே நமக்கு மெய்யான ஆறுதல். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு பக்கம் தேவனுடைய வசனம், ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. இவைகளை பெற்றிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்? அவர்கள் தேவனுடைய ஆறுதலை பெற்றிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நமக்கு ஜெபிக்கலாம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும், இப்போ வாசிங்க, சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவங்களாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்களும் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். எப்படி எனில், கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, சகலவிதமான ஆறுதலின் தெய்வம். சொன்னீங்களா? வசனத்துல தான் சொல்லி இருக்கு. சொல்லுங்க, சகலவிதமான ஆறுதலின் தெய்வம். சோதரம் இப்படி சொன்ன எந்த உபத்திரவத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் மாற்றும் ஆறுதல். சொல்ல முடியுமா? ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் மாற்றும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆறுதல் எப்படி இருக்கும் தெரியுமா? எந்த உபத்திரவத்துல யார் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆறுதல் அவர்களையும் ஆறுதல் படுத்துகிற அளவிற்கு ஒரு பெரிய சோத்திரம், விசாலமான தரம் உள்ள ஆறுதலை நமக்கு கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட ஆறுதல் பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, இந்த மாதத்தில் உங்க குடும்பத்துக்கு, உங்களை சார்ந்திருக்கிறவர்களுக்கு, உபத்திரவத்தில் இருந்து உங்ககிட்ட வர்றவங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள் ஆறுதலாய் மாறும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னொரு பக்கம் இன்னொன்று 3வது ஒன்று சொல்லிருங்க, பாடுகள் பெருக எனக்கு தேவனுடைய ஆறுதலும் பெருகும். எல்லாரும் சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அவர் நமக்கு ஆறுதல் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க, இயேசுவின் ஆறுதல் எனக்கு வேண்டும்? இன்னைக்கு நான் போகும்போது இயேசுவின் ஆறுதலை நான் பெற்றுக்கொண்டு தான் போகணும்னு விரும்புகிறவங்க, நான் போகிற இடத்துல நான் கர்த்தருடைய ஆறுதலை பரப்புகிறவனாய் மாறணும். எந்த துன்பத்திலும் அவருடைய ஆறுதல் என்னோடு கூட இருக்கும். என்ற கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார். நான் சிறுமைப்பட்ட எந்த இடத்திலும் அவர் எனக்கு ஆறுதல் செய்வார். என் வழிகளை பார்த்து, இன்னைக்கு நீங்கள் வழி என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வழியை ஆண்டவர்
பார்த்தாருன்னா என்ன தெரியுமா சொல்லுவார்? என் மகன் என்னை பார்க்க, என் வார்த்தையை கேட்க என்னுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறபடினால் அந்த வழியை பார்த்து, அந்த செவ்வையான வழியை பார்த்து என் மகளுக்கு நான் ஆறுதல் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வழியை பார்த்து எனக்கு ஆறுதல் செய்கிறவர். உம்முடைய ஜனங்கள் இதோ உம்முடைய சபைக்கு வந்திருக்கிறாங்க, உம்முடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறாங்க. இந்த உலகத்தில் எதற்கு முதலிடம் கொடுக்கிறதை பார்க்கலாம், இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்க வந்தபடியினால் இவர்களுக்கு நீர் ஆறுதல் செய்வீராக. எல்லாரும் எழும்பி நின்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஆறுதல் நீங்க தான் தரணும்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் தான் எனக்கு ஆறுதல், நீர் தான் எனக்கு ஆறுதல், நீர் தான் எனக்கு உதவி, நீங்க தான் எனக்கு கம்ஃபர்ட். பணம் அல்ல, மனிதர்கள் அல்ல, உறவு இல்லை, எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள் அல்ல, நீங்க தான் எனக்கு ஆறுதல். நீர் தான் ஆறுதல், நீர் தான் ஆறுதல், நீர் தான் ஆறுதல். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனாலே எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரங்களிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார், அவரே எனக்கு ஆறுதல் செய்கிறார், அவரே எனக்கு ஆறுதல் செய்கிறார். அவரே சொல்லுங்க, இயேசுதான் எனக்கு ஆறுதல், இயேசுதான் எனக்கு ஆறுதல். ஹல்லேலூயா, இயேசுதான் எனக்கு ஆறுதல், இயேசுதான் எனக்கு ஆறுதல். திரும்ப திரும்ப சொல்லுங்க, அதை விசுவாசித்து சொல்லுங்க. எனக்கு ஆறுதல் இயேசுதான். எனக்கு மனிதர்கள் ஆறுதல் அல்ல, எந்த ஒரு உயர்வும் எனக்கு ஆறுதல் அல்ல, பணம் தான் எனக்கு ஆறுதல் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இயேசு தான் ஆறுதல், உயர்வோ தாழ்வோ. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கரங்களை தட்டி பாடுங்க. ஆமென், ஆமென். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். ஒரு 2 கரங்களை உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. பாஸ்டர், எனக்கு ஆறுதல் வேணும், எனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆறுதல் வேணும். நான் நல்லா இருக்கிறேன், ரொம்ப வேதனைக்குள்ளாய் திடீர்னு போகிறேன், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வருது, ஏதோ ஒரு பணம் வருது, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, கொஞ்சம் சந்தோஷப்படுறேன், ஆனால் அடுத்த நாளே மறுபடியும் என வேதனைக்குள்ளாய் போகிறேன். எனக்கு கான்ஸ்டன்டான ஆறுதல் இயேசு தரணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இன்னொன்று, ஸ்தோத்திரம், வயோதிபர்கள் இருந்தீங்கன்னா, என் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், இவ்வளவு நாள் நான் உழைச்சிருக்கிறேன், இவ்வளவு நாள் வேலை பார்த்துருக்கிறேன், என் குடும்பம் எனக்கு ஆறுதலாக என் கண்ணில் தெரியணும்னு சொல்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எனக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பம், அவங்க உங்களை சந்தோஷமாக வைக்க நீங்கள் கேட்குறது தப்பே இல்லை. அதே நேரத்தில் வாலிபர்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்காக, ஹல்லேலூயா, இயேசுட்ட மாத்திரம்தான் தம்பி, இயேசுட்டையும் ஊழியத்திலையும் மாத்திரம்தான் சிஸ்டர், ஹல்லேலூயா, அவர்கிட்ட தான் ஆறுதல் இருக்குது, அவர்கிட்ட தான் ஆறுதல் இருக்குது. உலகத்தில் எங்கே போய் யார்கிட்ட என்ன கேட்டாலும் அந்த உண்மையான ஆறுதல் அவங்களுக்கு பயப்பட வைக்கிற ஒரு சூழ்நிலைமைக்கு தான் உன்னை தள்ளுமே தவிர உண்மையான ஆறுதல் இயேசு இடத்துல தான் இருக்கு. எனக்கு இயேசு ஆறுதல் செய்யணும், என் குடும்பத்துக்கு ஆறுதல் செய்யணும், என் பிள்ளைக்கு ஆறுதல் செய்யணும். உங்கள் பிள்ளை இப்போ உங்கள் பிள்ளைகள் யாராவது கடன் தொல்லைகளிலோ இல்லை பண கஷ்டங்களில் இருக்கிறாங்களா? அவங்க பேர பிள்ளைகள் அவங்க வேதனையில், நோயில், பலவீனங்களில் இருக்காங்க, அவங்களுக்கு ஆறுதல் கர்த்தர் செய்யணும்னு சொல்ல விரும்புகிறவங்க, நான் சொன்ன எல்லா இந்த விருப்பத்தில் இருக்கிறவர்கள், நான் சொன்ன எல்லா ஜெப விண்ணப்பத்தில் இருக்கிறவங்க, உங்கள் வலது கரத்தை இயேசுக்கு நேராக நீங்கள் உயர்த்தி கொள்ளுங்க. ஆண்டவரே, உடைய வாக்குத்தத்தத்தின்படி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் என்னில் உண்டாயிருக்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிச்சு முடிச்ச பிறகு முழு வளத்தை உபயோகித்து நீங்கள் இயேசுவை உயர்த்த போகிறீங்க.
அன்பு தெய்வமே, எங்கள் பரலோக ராஜாவே, நானே அவர்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த ஜனங்கள் உம்மை தவிர வேறு யாரையும் நம்பாதபடிக்கு அவர்கள் வழிகளை பக்கமாய் திருப்பி உம்முடைய சமூகத்தில் வந்து தங்களுடைய இருதயங்களை உயர்த்தி நிற்கிறார்கள். உயர்த்தப்பட்டிருக்கிறது அவர்கள் கரங்கள் மாத்திரமல்ல, அவருடைய இருதயங்களும் உமக்கு நேராய், பரலோகத்துக்கு நேராய், எங்களுடைய பரலோக ராஜாவுக்கு நேராய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கண்ணீர் யாவையும் துடைக்கிற எங்களுடைய கர்த்தர், உம்முடைய சமூகத்தின் சந்தோஷத்தினால் எங்களை திருப்தியாக்குகிற கர்த்தர், நாங்கள் பரப்போகிற பரலோக ராஜ்யத்தின் அடையாளங்களை எங்களுக்கு இந்த பூமியிலேயே காட்டுகிறவர், அதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை கொஞ்சத்தை பூமியிலேயே உணர கிருபை தருகிறவர். உம்முடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதலை நீர் தருவீராக, உம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதலை நீர் தருவீராக. வேதனையோடு இருக்கிறவர்கள், வருத்தத்தோடு இருக்கிறவர்கள், நோயோடு பலவீனத்தோடு சஞ்சலங்களோடு இருக்கிறவர்கள், சந்தோஷப்படுறதுக்கு ஒரு ரீசன் கூட என்று சொல்லிக்கொள்ள இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆறுதலாய் மாறுவீராக. ஹல்லேலூயா. மனிதனுக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் வடிக்க கூடாது ஆண்டவரே. ஒரு மனுஷனுக்காக கண்ணீர் வடிக்க கூடாது. அன்பை தேடி உம்முடைய ஜனங்கள் கண்ணீர் வடிக்க கூடாது. ஹல்லேலூயா. பணம் இல்லாம உங்கள் பிள்ளைகள் வருத்தப்பட்டு கண்ணீர் வடிக்க கூடாது ஆண்டவரே. சுகம் இல்லையேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்க கூடாது. நான் சிறுமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடிக்க கூடாது. என் தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களுக்கு ஆறுதல் செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி நீர் உங்களுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுப்பீராக. ஆதி முதல் முடிவு வரை நீர் பொறுப்பெடுப்பீராக. சந்தோஷத்தின் தெய்வம் நீர், சமாதானத்தின் தெய்வம், இளைப்பாறுதலை தருகிற தெய்வம், என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன தெய்வம், உம்முடைய பரலோக இளைப்பாறுதலை, உம்முடைய பரலோக ஆறுதலை சீயோனுக்கு, உம்முடைய ஆலயத்துக்கு, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் திரும்ப தருவீராக என்று உம்முடைய அடியான் ஜெபிக்கிறேன். இதோ உம்முடைய சத்தத்தை உயர்த்தி உம்முடைய ஜனங்கள் கூப்பிட போறாங்க. அவங்க கூப்பிடும் பொழுது பரலோகத்திலிருந்து உம்முடைய மகிமையும், உம்முடைய வல்லமையும், உம்முடைய பிரசன்னமும், உம்முடைய அபிஷேகமும் அவர்கள் மேலே இறங்கி வருவதாக நான் ஜெபிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி இயேசுவை உயர்த்தி இயேசுவே சொல்லுங்க. நல்ல 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 சத்தத்தை உயர்த்தி ஆமென் 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 ஆமென். இயேசுவே 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 இயேசுவே. இளைப்பாறுதல் தருகிறவரே, இளைப்பாறுதல் தருகிறவரே, ஆறுதல் தருகிறவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரபாபா இயேசுவே இயேசு இயேசு இயேசு. வேற எதுவும் சொல்லாதீங்க. இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்க. அவருடைய நாமத்தை சத்தமிட்டு கூப்பிடுங்க. அவருடைய நாமத்தை சத்தமிட்டு கூப்பிடுங்க. கண்ணீர் யாவையும் துடைக்கிறவர், கண்ணீர் யாவையும் துடைக்கிறவர், கண்ணீர் யாவையும் துடைக்கிறவர், கண்ணீர் யாவையும் துடைக்கிறவர். உன் சஞ்சலங்கள் நீங்கும், உன் தவிப்பு ஒளிந்து போகும். நீ சிறுமைப்பட்டவளாய் இருக்கிறாய். சிறுமைப்பட்டவனை நீ பாக்கியவான், சிறுமைப்பட்டவளை நீ பாக்கியவதி. கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டார். அன்னாளின் ஜெபத்தை கேட்டவர், அன்னாளின் ஜெபத்தை கேட்டவர், அன்னாளின் தவிப்பை கேட்டவர், அன்னாளுடைய மனதுருக்கத்தை அறிந்த தேவன் உன்னுடைய இருதயத்தை அறிந்து இதோ இளைப்பாறுதலை, ஒரு நற்செய்தியை உனக்கு அனுப்புகிறார். இயேசுவே 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 இயேசுவே. உடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய ஜனங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் நீர் பார்த்து கொள்ளுங்க. பரிசுத்த இரத்தத்திற்குள்ளாய் மூடிக்கொள்ளுங்க. விசேஷமாய் சிறு பிள்ளைகளுக்காய், வாலிபர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் கர்த்தரை தேடட்டும் ஆண்டவரே, உமக்கு முதலிடம் கொடுக்கட்டும். ஹல்லேலூயா. இளம் தம்பதியினர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வாழ்க்கையை பற்றி அவர்களுக்கு நீர் சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. எப்படி நடக்கணும், எதை செலக்ட் பண்ணணும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எப்படி பேசணும், கணவன் மனைவி எப்படி ஹல்லேலூயா மதிக்கணுங்கிறத நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்களை ஆசீர்வதியும். அவருடைய விருப்பங்கள், அவருடைய ஏக்கங்கள், பிள்ளைகளை குறித்து அவருடைய தரிசனங்கள், அவருடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஒன்றும் குறைவில்லாமல் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சவிசேஷமாக நம்முடைய சபையில், எங்கள் சபையில் இருக்கக்கூடிய வயோதிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வயதான ஐயாமார்களுக்கு, அம்மாமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதனைகள் வராதபடிக்கு, கால் வலிகள் வராதபடிக்கு, இழுப்புகள் வராதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை மூடிக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உதவியாய் தேவ தூதர்களை நீர் அனுப்புகிறவர் அல்லவா. ஒவ்வொரு வயோதிபர்களின் தேவ தூதர்கள் பராமரிக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் அவங்க தூக்கி சுமக்கட்டும்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உன் பாதம் கல்லில் இராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வசனத்தை சொன்னபடி இருக்கிற
ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பாதுகாப்பையும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உன்னத மகிமையையும் அருள்வீராக என்று நான் ஜெபிக்கிறேன். இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்துக்கு நாங்கள் போகும் பொழுது எங்கள் நெற்றியிலே உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தின் அடையாளம் போடப்பட்டு இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மாதத்தில் எங்கள் சபையின் தரிசனங்கள், எங்கள் சபையில் வைக்கிற ஒவ்வொரு கூட்டங்களும் ஹல்லேலூயா நீர் மகிமைப்பட நடத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வாதங்களை கொண்டு வாருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவோமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.